வணக்கம் மக்களே, ஊர் சுற்றும் வாலிபனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ஆட்டவா விலாக்ஸோட தேர்ட் அண்ட் லாஸ்ட் பார்ட். போன 2 வீடியோஸ் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் நாம் ரிடூ கெனால் அண்ட் பார்லிமெண்டல் பார்த்தோம். 2வது வீடியோவில் ஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் மியூசியமில் போய் பலவிதமான ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தோம். நான் லஞ்ச் சாப்பிட வந்ததோட பார்ட் 2 வீடியோ முடித்தேன். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே கண்டினியூ பண்ணுவோம். லஞ்சுக்கு பைவர்ட் மார்க்கெட்லேயே கிராண்ட் பிஸேரியா அண்ட் பாருங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். புருஸ்கேட்டாவும் பீஸாவும் ஆர்டர் பண்ணேன். 2மே சூப்பராக இருந்தது. இவங்களோட பீஸா நார்மல் ஓவனில் இல்லாமல் உட்ஃபைட் ஓவனில் செய்கிறாங்க. அந்த லைட் பர்ன் டேஸ்ட்டும் இவங்களோட தின் க்ரஸ்ட்டும் அட்டகாசம். இதை முடிச்சுட்டு பைவர்ட் மார்க்கெட்டை நோட்டை விட்டுட்டு இருந்தேன். நீங்களும் அப்படியே நோட்டை விடுங்க. ஆட்டவா விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே வந்தோங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல, அதான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். ஆட்டவாவோட ஒன் ஆஃப் த ஐகானிக் டிஷ்ஷஸ் பீவர் டெயில். உருட்டி போட்டால் போண்டா, தட்டி போட்டால் வடை மாதிரி, டோனட்டை ஃப்ளாட்டாக போட்டால் இப்படி தான் இருக்கும். ஏசல் நட் ஃப்ளேவர் வாங்கியிருந்தேன். ஆஹா ஓன்னு சொல்கிற அளவுக்குலாம் யூனிக் ஃபுட் இல்லை. வந்ததுக்கு சும்மா வாங்கி சாப்பிட்டோம், அவ்வளவுதான். உண்டது செரிக்க நேச்சர் மியூசியமுக்கு வந்தாச்சு. இங்கே பார்க்கிங் இருக்கு, பட் பே பண்ணணும். கனடா அரசாங்கம் 1856 தொல்பொருள் களப்பயணங்களில் கிடைக்கிறதெல்லாம் ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் வேற இடங்கள்ல இருந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற விக்டோரியா மெமோரியல் மியூசியம் 1901 கட்ட ஆரம்பிச்சு 1912 பொதுமக்களுக்காக திறந்திருக்காங்க. உலகம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஸ்டார்டிங்லேயே டைனோசரோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிக்குது. இது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல. யாரா இந்த காரியத்தை செஞ்சவன்? நீயா ஓடு. ஏண்டா என்னடா கொல்றன்னு சாகும்போது கூட கோவமாக இருந்திருக்கு போல. எவ்வளோ பெரிய மீன்ல. இங்கே எல்லாமே எலும்பும் தோலுமா இருக்கு. வாங்க புஸ்தியான டைனோசரை பார்ப்போம். இந்த ஜுராசிக் பார்க் படங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளோ முட்டாளா சில ஆளுங்க இருக்காங்கன்னு தான் தோணும். அதான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே டைனோசருக்கு உயிர் தந்து அதுக்கிட்ட சாவடி வாங்கி ஒரு வழியாக தப்பிச்சிருப்பானுங்க. மூளையே இல்லாமல் திரும்பவும் அந்த முட்டையிலேருந்து கொண்டு வருவானுங்க. பைத்தியக்காரனுங்க. அந்த காலத்திலேயே ஸ்பைக் வச்ச டைனோசர் போல. அதென்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது. ஏண்டா பரதேசி நாயே, என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சேடா. ஆதி காலத்துல குதிரை இப்படிதான் இருந்திருக்கு. பரிணாம வளர்ச்சியில இப்போ வேற மாதிரி இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த ஃப்ளோருக்கு போவோம். யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அட குட்டி பனிக்கரடி. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுடானே. இங்கே ஒரு பெரிய பனிக்கரடி யாருக்கிட்டே பஞ்ச் பேசிகிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இது இருக்கு. இதுதான் பீவர். இப்போ புரியுதுங்களா ஏன் நான் சாப்பிட்ட தட்டை டோனட்டுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு?
அடுத்த ஃப்ளோருக்கு வந்தால் பூச்சிகள் பற்றினதாக இருந்துச்சு. இதோட பேர் மடகாஸ்கர் இஸ்ஸிங் காக்ரோச். இன சேர்க்கை பண்ணும்போதோ இல்லை சண்டை போடும்போதோ இஸ்ஸுன்னு சவுண்டு போடுமா. என்றா கேட்கிறது. எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. இது வெஜிடேரியன் வண்டுங்கிறதுனால இலைத்தலைகள்லாம் போட்டிருக்காங்க. தொடப்ப குச்சி மாதிரி இருக்கிற இதுவும் ஒரு இன்செக்ட் தான். இதோட கால் உடஞ்சாலும் திரும்ப வளருமா. இந்த இன்செக்டோட பெண்பாலால் பறக்கவும் முடியுமா. பட்டாம்பூச்சினாலே அழகு தானே. அந்த அழகில் கொஞ்ச நேரம் மூழ்கி இருங்க. நான் உங்களை அடுத்த ஃப்ளோரில் மீட் பண்ணுறேன். அடுத்த ஃப்ளோர் முழுக்க பறவைகள் பற்றி தான் இருந்துச்சு. கனடாவோட ஒவ்வொரு மாகாணத்திலும் என்னென்ன பறவைகள் பார்க்கலான்னு கொடுத்துருந்தாங்க. இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. எப்பா இவ்வளோ பறவைகள் இருக்கான்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ப்ளூ வேல், திமிங்கலத்தோட எலும்புக்கூடு. பார்க்க பனிப்பாறை மாதிரி இருக்குல்ல. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பூமியில் 71% நீர் தான். அதில் 97% பெருங்கடலில் இருக்குது. மீதி 2 துருவங்களில் ஐஸாக இருக்குது. வெறும் 0.6 தான் நாம் குடிக்க இருக்குது. தண்ணியோட அருமை புரிஞ்சு சிக்கனமாக செலவழிக்கணும். ஓகே, கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம். பூமி வெப்பமயமாகிறத பற்றி நிறைய பேச்சு இருக்குது. என்னெல்லாம் அது பெருசாக பாதிக்கலை. எனக்கு இருக்க வீடு இருக்குது, குடிக்க தண்ணி இருக்குது, வேலைக்கு சாப்பாடு, வெயில் அடித்தா ஏசி இருக்குன்னு மைண்ட் செட்டில் சிலர் இருப்பாங்க. ஆனால் உலகங்கிறது நாம் ஒரு ஆள் இல்லைல்ல. நம்மளை பாதிக்கல. ஓகே, நமக்கு அடுத்து வர சந்ததியினர் வாழ்கிறதுக்கான ஒரு உலகத்தை கொடுத்துட்டு போகிறோமாங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போது நார்த்தில் ஆர்டிக் எடுத்துக்கோங்க. குளோபல் வார்மிங்னால் அங்கே வளர்கிற புற்களும் புதர்களும் இப்போது நீளமாக வளர ஆரம்பிக்குது. நிறைய வளர்ந்தால் நல்லது தானேலாம் நினைக்காதீங்க. செடிகள்லாம் பெருசாக வளர்ந்த அப்புறம் தலைக்கணும்னா நிறைய சூரிய ஒளி தேவைப்படும். இதனால் ஆர்டிக் இன்னும் வார்மாகி பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிக்குது. பனிப்பாறைகள் இல்லைன்னா கடல்வாழ் உயிரினங்களோட வாழ்க்கை மாறுபடுது. அதை நம்பி இருக்கிற போலார் பியருக்கும் சாப்பாடு இல்லாமல் போயிடுது. நீங்கள் இந்த இழைச்சி போன போலார் பியர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படியே போச்சுன்னா 2100க்குள்ளே போலார் பியரே இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது ஒன்று மட்டும் இல்லைங்க. ரெயின்டீர், மஸ்க் ஆஸ்க் போன்ற உயிரினங்கள் கூட நீண்ட கோடைக்காலம் மாறிட்டுருக்கிற தாவர வகைகளால் அவங்களுடைய வாழ்க்கை சூழல், உணவு பழக்கம்லாம் மாறி இப்போ பாப்புலேஷனும் குறைஞ்சிட்ருக்கு. நமக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்பாட்டட் டர்ட்டிலுக்கும் வாழ்கிறதுக்கு சுத்தமான நீர் தேவை. ஆனால் மனிதர்கள் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? கடலை அசுத்தமாக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, பிளாஸ்டிக்ங்கிற ஒன்று 1950 முன்னாடி இல்லவே இல்லை. இதோ கிளாஸ் ஜார்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 1950-60களில்
டப்பர்வேர் ஸ்டோரேஜ் உருவத்தில் பிளாஸ்டிக் வர ஆரம்பிச்சுது. லைக் கலர் கலராக நிறைய ஷேப்ஸில் இருக்குதுன்னு வாங்க ஆரம்பித்ததோட விளைவு அப்படியே லைட் வெயிட்டாக மாறி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி வீசுகிற பாக்ஸஸ் அண்ட் பாட்டில்ஸாக மாறிடுச்சு. 20 ரூபா கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு தூக்கி போடுறோம். ஆனால் அது நிலத்தில் போய் மக்கவே 500 வருஷம் ஆகும். எப்படி? 500 வருஷம். வருஷத்துக்கு 8 மில்லியன் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் பெருங்கடலில் போய் சேருது. இப்படியே போச்சுன்னா 2050 கடலில் இருக்கிற மீன்களோட எடையை விட பிளாஸ்டிக் எடை தான் அதிகமாக இருக்கும். எடுத்த உடனே சச்சின் 33,000 ரன்னுக்கு மேலே அடித்தாரா என்ன? ஒன்றா தானே அடித்த ஆரம்பித்தார். அப்படி நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்போம். பீச்சுக்கு போனால் குப்பை போடுறதை நிறுத்துவோம். முடிஞ்சால் வீட்டில் இருந்தே தண்ணி எடுத்துகிட்டு போவோம். வெளியே வாங்கி சாப்பிட்றத குறைக்க முடியாட்டியும் ரீசைக்கிள் பண்ண முடிகிற பிளாஸ்டிக் பாக்ஸஸை சாப்பாட்டில் வாங்க முயற்சிப்போம். அதை கரெக்டாக ரீசைக்கிள், அதாவது மறுசுழற்சி பண்ண பழகிப்போம். கடைக்கு போய் 1-2 ஐட்டம் வாங்கினீங்கன்னா அதை கையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பிளாஸ்டிக் பேக்லாம் கேட்காதீங்க. முடிஞ்சால் உங்களோட துணிப்பை ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. கடைசியாக வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே பல பிளாஸ்டிக் கவரை போட்டு அதை இன்னொரு பெரிய பிளாஸ்டிக் கவரில் போட்டு சேர்த்து வைக்கிற வேலையே வேணாம். இன்றைக்கி உங்களுக்கு நல்ல சாப்பாடும் நல்ல தண்ணியும் இருக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் விட்டுட்டு போகிற உலகத்தில் அவங்க சாப்பிடவும் குடிக்கவும் பிளாஸ்டிக் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மெசேஜோட நான் ஆட்டோவா vlog சீரீஸை முடிச்சுக்கிறேன். 3 வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதோட இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாச்சும் நிறைகள் குறைகள் வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கனடாவில் டொராண்டோ அதை சுற்றி உள்ள விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சன்செட் ஆக ஆரம்பிக்குது. நான் டொராண்டோக்கு திரும்ப போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட சீக்கிரமே உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். சேஃபாக இருங்க. பாய் பாய் ஃப்ரம் ஊர் சுற்றும் வாலிபன்.